எது வந்து பெட்டர் ஐவி? அதாவது பெட்டர் ஐவி அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ ஜென்ரலாக வந்து 20 to 25% வந்து பெட்டரான ஐவி அப்படின்னு என்ன சொன்னாலுமே பட் அந்த ஸ்டாக்கை பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இந்த மணி, அடுத்த மணி, அப்புறம் அவுட் ஆஃப் த மணி. எப்போவுமே வந்து நீங்கள் நிஃப்டி சம்மந்தமான ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் செயின் டேட்டாக்குள்ளே போகிறீங்க, நிஃப்டி 50 பார்க்குறீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மணி, அப்புறம் அவுட் த மணி, அவுட் ஆஃப் த மணி, இது மூணுலேயுமே வந்து அடுத்த மணி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி அதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த மணிக்கிட்ட வந்துட்டீங்க, இந்த மணி இருக்கும், அப்புறம் வந்து அவுட் ஆஃப் த மணி இருக்கும். ஸோ இந்த இடையில இருக்கும் பார்த்தீங்கன்னா அதான் அடுத்த மணி. ஸோ அதில் வந்து ஒரு 3-4 கிட்ட எடுத்து வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து எந்த வால்டிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு சாதுவாக இருக்கோ, ஸோ அது வேணால் பெட்டராக ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பட் வந்து இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது 6% கூட இருக்கலாம். அப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது நம்ம 2025 பார்த்தோம், என்னென்ன வெறும் 6% இருக்குது, அப்போ லோ வால்டிலிட்டி போகிறாது, நம்ம ரிஜெக்ட் பண்ணி போக முடியாது. அந்த வந்து ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து சில கம்பெனியில் அந்த இடத்துல 20% கிட்ட இருக்கும், சில கம்பெனியில் 6% இருக்கும், இல்லை 5% இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்த பார்க்கும்போது வந்து மெயினாக எப்போவுமே அந்த அடுத்த மணி அந்த ஏரியாவில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஐவி எப்போவுமே வந்து இதுதான் பெஸ்ட்டு, வால்டிலிட்டி 30% இருந்தால் பெஸ்ட்டு அப்படிலாம் கிடையாது. ஒரு அந்த கம்பெனியை பொறுத்து, அந்த ஸ்டாக்கை பொறுத்து, அப்போது அந்த சிச்சுவேஷனை பொறுத்து, அதாவது எக்கனாமிக் சம்மந்தமாக சிச்சுவேஷன் இருக்குல்ல, அதை பொறுத்து தான் இந்த வால்டிலிட்டி வந்து பார்ப்பாங்க. ஸோ இன்னும் பெட்டராக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த 3 கான்செப்ட் தான். ஸோ அடுத்த மணியில் எப்படி இருக்கோ அதை கன்சிடர் பண்ணி ஓகே இது வந்து ஓரளவு நம்ம இதை கம்பேர் பண்ணி இந்த ஆப்ஷன் கரெக்டாக வாங்கினோம் அப்படின்னா நம்ம லாபம் பார்க்கலாம். ஸோ அப்படி தான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு கிடையாது. ஓகே, இந்த ஐவி இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி குட் ஆர் பேட்? ஸோ அது வந்து ரெண்டுமே தான். ஸோ லாபம் பார்த்தா குட், லாபம் கிடச்சுன்னா குட்டு, இல்லை லாபம் கிடைக்கலாம் பேட். அப்படி தான் வந்து எல்லா மக்களோட நிலைமை அப்படி இருக்கும், மைண்ட் செட் அப்படி இருக்கும். பட் என்னதான் அது ஒரு உண்மை அப்படி இருந்தாலுமே ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது எப்படின்னா ரொம்ப ஹை வால்டிலிட்டி இருக்கும் போது நீங்கள் லாபமும் எதிர்பார்க்கலாம். ஹை வால்டிலிட்டி என்னது, ரொம்ப ஏறுறது ஏற்றம் இறங்க தான். ஸோ நீங்கள் ஏறும் போது கரெக்டாக கால் ஆப்ஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் தான். ஸோ அப்படி சைடில் பார்க்கும்போது இம்ப்ளைடு வால்டிலிட்டி குட் அந்த டேட்டை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் அது இறங்கிருச்சுன்னா அது பேட். ஸோ இப்படி தான் வந்து அவங்க பிரிக்கிறாங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்க கருத்துக்கு அனுப்பி தானே. ஸோ சில பேர் வந்து நான் இப்போ இந்த டைமில் வாங்கினேன் டவுன் ஆயிடுச்சு, ஸோ இம்ப்ளைடு வால்டிலிட்டி பொறுத்து நான் வாங்கினேன் டவுன் ஆயிடுச்சு, ஸோ நான் வந்து அது எப்போவுமே நம்ப முடியாது, ஒரு பேட் சொல்லுவாங்க. சில பேர் வந்து இதை பொறுத்து வாங்குவாங்க, ஏறிடும், பட் உடனே அவங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த நாள் அவங்களுக்கு எப்படி மாறும் சொல்ல முடியாது. ஸோ எப்போவுமே வந்து இது குட் ஆர் பேட் அப்படின்னா 2 கண்டிஷனுக்கும் அப்ளை ஆகும். ஸோ இம்ப்ளைடு வால்டிலிட்டி அது எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கணும், இம்ப்ளைடு வால்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தால் ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இறங்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சிச்சுவேஷன் எப்படின்னு தெரில. ஸோ நார்மல் கண்டிஷன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்.